2021 அவருக்கு மாத்திரமல்ல இந்த சபைக்கும் விசுவாசிகளுக்கும் அனைவருக்கும் பெரிய ஒரு ஆண்டாக மாற்றத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். வேதாகமத்தை எல்லாரும் வேதாகம் வச்சிருக்கிறோம்னா ஆதியாகமும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சற்று விரைவாக ஒரு சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமும் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுதல் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த ஆண்டு துவக்கத்தில் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் நெகிழ விடவில்லை, கைவிடவில்லை. மாறாத தேவனாக இருக்கிறார். நேற்றும் என்றும் என்று மாறாத தேவன். அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் எழுதப்பட அவருடைய வார்த்தை மாறார். நம்முடைய வாழ்க்கையில் அருமையாக போதவர் சொன்னார், ஆவிக்குரிய வாழ்க்கை சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை பார்த்து விட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த மேலான சத்தியங்களை பல நேரம் மறந்து விடுகிறோம். இங்க ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. தனிப்பட்ட முறையில் அந்த வசனத்துல உங்க பேர் எழுதி கொள்ளுங்க. நான் உன்னோட கூட இருந்த அந்த இடத்துல உங்க பேருங்க. நான் அதை சொல்றேன், விசுவாச அறிக்கையாக அதை சொல்லலாம். நான் என் பேரை சொல்லுவேன், நீங்க உங்க பேரை சொல்லி அந்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நான் ஜான் ஜேக்கப்போட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் ஜான் ஜேக்கப் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி ஜான் ஜேக்கப் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் ஜான் ஜேக்கப் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஜான் ஜேக்கப் உன்னை கைவிடுவதில்லை. நான் எனக்கு சொந்தப்படுத்திக் கொண்டேன். நீங்க உங்க பேரை சொல்லி வசனத்துல உங்க பேர் எழுதி கொள்ளுங்க. இந்த தேதியை போட்டு எழுதிக்கோங்க. நான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் மாறாத வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்ப ஆண்டவர் கைவிட மாட்டேன்? எவ்வளவு காலம்? இதுல பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய காரியம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? ஆண்டவருடைய நேரத்தை குறித்து நாம் ஒரு சில உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சில காரியங்களை சொல்லுவார். அதற்கு அந்த காரியம் நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலம் ஆகுமோ அதையும் சொல்லிவிடுவார். முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று சொல்கிறார். அது கொண்டு போவதற்கு 400 ஆண்டுகள் அடிமைத்தனம். 400 ஆண்டுகளுக்கு பின்பாக 40 நாட்களுக்கு பின்பாக நீங்க பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துக்கு போவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அதே வண்ணமாக 400 ஆண்டு முடிந்த பின்பாக அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவளை மீட்டெடுத்து கொண்டு போகிறார். புரியுதுங்களா? தேவன் நம்ம வாழ்க்கையில சொன்ன காரியத்தை சில நேரம் டைம் ஃப்ரேமா சொல்லிடுவார். இரண்டாவதாக தேவன் சில காரியத்தை சொல்லுவார், டைம் ஃப்ரேம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார், சில கட்டளைகளை கொடுப்பார். அதற்கான கால நேரம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக விளக்க மாட்டார். ஒரு வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:14. அங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். கர்த்தர் தேசத்தின் மேல் ஆண்டவர் அங்க எலியா தீர்க்கதரிசி கொண்டு சொல்கிறார். அந்த விதவை தாயினத்துல சொல்கிறார், ஆண்டவர் மழையை கொடுப்பார்மா. மழையை கொடுக்கிற வரைக்கும் எப்ப கொடுக்க போறாரு? 1 வருஷமா, 2 வருஷமா, 10 மாசமோ, 10 வருடமா தெரியவில்லை. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அது வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்ல. இங்க சொல்ல பாருங்க, பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அது எப்படி குறைஞ்சு போகாம இருக்கும்? 100 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கீங்க, கடையில போய் செலவு பண்றீங்க, 50 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா மீது 50 ரூபாய் தான் இருக்கும். அடுத்த முறை செலவு பண்ணா அது 25ஆ மாறும், அடுத்த முறை செலவு பண்ணது 10ஆ மாறும். ஆனா ஆண்டு சொல்ல, நான் சொன்னது நிறைவேற வரைக்கும் பானையில மா குறையாது, எண்ணெய் குறையாது. இட் இஸ் சம்திங் which defies human logic. புரியுதுங்களா? மனித எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. செலவழிக்க குறைந்து கொண்டே தான் போனா. ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும், நான் சொன்ன காரியம் நிறைவேற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில எந்த குறைச்சலும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக தேவனுடைய திட்டம் என்னன்னா, சில காரியத்தை சொல்லுவார், டைம் ஃப்ரேம் நமக்கு தெரியும். மூன்றாவதாக தேவனுடைய செயல்பாடு என்னன்னா, சில காரியத்தை ஆண்டவர் நிர்ணயித்திருப்பார். நம்ம வாழ்க்கையில செய்ய நினைத்த சில காரியம் இருக்கும், அந்த நிர்ணயித்த காலத்தை ஆண்டவர் சொல்லுவார். மனிதனுடைய செயல்பாடுகளினால் அந்த கால நிர்ணயம் மாறலாம். புரியுதுங்களா? ஆண்டவர் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் வீட்டில இருந்து ஜனத்தை மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்த ஜனத்தை 40 நாட்களுக்கு பின்பாக பாடுங்கள் போடக்கூடிய தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நிர்ணயித்திருந்தார். ஜனங்களிடத்துல சொன்னார்.
ஆனால் அவருடைய அவிசுவாசத்தினால, அவருடைய கீழ்ப்படியாமையினால, அவருடைய முரட்டாட்டத்தினால 40 நாளா இருந்தது 40 வருடமாய் மாறின. 40 நாளுக்கு தான் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுப்பேன் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் நிர்ணயித்திருந்தார். 40 நாட்கள் தான் அவளுக்கு மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். ஆனால் 40 நாளை 40 வருடமாய் அவருடைய கீழ்ப்படியாமை அவிசுவாசத்தினால் அவர்கள் அதை அதிகரித்த பொழுது ஆண்டவர்களை கைவிடவில்லை. 40 வருடத்திற்கும் தேவையான மன்னாவை கட்டளையிட்டார். 40 வருடத்துக்கு தேவையான பாதுகாப்பை, போஷிப்பை, பராமரிப்பை தந்து ஆண்டவர்களை வழி நடத்தினவராக இருக்கிறார். புரியுதுங்களா? சில நேரங்கள் ஆண்டவரோட வாழ்க்கையில 40 நாள் தான், எல்லாருக்கும் அது 40 நாள் தான். சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பாக 40 நாட்களுக்கு போக வேண்டியவர்கள். பரிசுத்தமான மோசே இருக்கிறார், ஆரோன் இருக்கிறார், மிரியாம் இருக்கிறார், காலேப் இருக்கிறார், அங்கே யோசுவா இருக்கிறார்கள். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரே நிர்ணயம் தான். ஆனா அந்த ஒரே நிர்ணயத்தை அவருடைய அவிசுவாசம் கீழ்ப்படியாமையினால மாற்றினதினால் 2 பேர் மாத்திரம்தான், பழைய சந்ததியை சார்ந்த 2 பேர் மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கடந்து செல்லக்கூடிய நிலை இருக்குது. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறித்த காரியத்தை நம்ம அது காலதாமம், நம்முடைய செயல்கள் நிமித்தமாய் காலதாமதமாக்கிறோமா, அவைகளை போக்கடிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆனாலும் அப்பேற்பட்ட நிலை இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக தேவனுடைய கால அளவை குறித்து பார்க்கும்போது சில காரியத்தை ஆண்டவர் திட்டமிடுவார். நாம அவைகளை முடிவெடுக்க ஆண்டவர் இடம் அளிப்பார். ஆண்டவர் சொல்லுவார். உதாரணத்துக்கு ஆண்டவர் பாத்தீங்கன்னா, தாவீது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட ஆசைப்படுகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்ட பின்பாக ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே நான் மட்டும் நல்ல வீட்டுல இருக்கிறேன், பெட்டி அங்கே இருக்கிறது, அது சரியான தேவாலயம் கட்டப்படாமல் இருக்கிறது சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான். ஆண்டவர் அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ கட்ட வேண்டாப்பா, உன் குமாரின் மூலமா இது கட்டப்படும் சொல்லி 2 சாமுவேல் 7, 13, 12, 13 ஆண்டவர் சொல்றார். ஆனால் சாலமோன் பெரியவனாகி அவனுடைய ராஜ்யபாரத்துக்கு வந்த பின்பாக அவன் தான் எவ்வளவு காலம் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற கால அளவை அவன் நிர்ணயிக்கிறான். 6 ஆண்டுகள் எடுத்து திருச்சபையை அவன் கட்டுகிறான். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுகிறான். தேவன் தங்கக்கூடிய, தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசிரியக்கூடிய ஆலயத்தை கட்டுகிறான். 7 ஆண்டுகள் சபையை கட்ட எடுத்தவன் 13 ஆண்டுகள் தன் வீடை கட்ட எடுக்கிறான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அதிக ஆண்டுகள், 2 மடங்கு அதிகமாக தன் வீட்டை கட்டுகிறான். அதனுடைய முடிவாக பிரசங்கர் என்ன சொன்னான்? மாயை, மாயை, எல்லாம் மாயை. வீட்டை கட்டினா, தோட்டத்தை கட்டினா, வாசலை கட்டினா, வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்துச்சு. கடைசியில் முடிவாக அவனோட வாழ்க்கையை மாயை என்று சொல்கிறார். அவனோட வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் முடிவெடுக்கும் பொழுது, தேவனை காட்டிலும் நம்முடைய தனிப்பட்ட காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது சாலமோனை போல ஒரு புலம்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். புரியுதுங்களா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் ஒரு அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது. எல்லா பெரிய திருச்சபைகளும் அற்பமான ஒரு துவக்கத்துல தான் இருக்குது. இன்னைக்கு நாம் சாதாரணமாக இருக்கிறோம். தேவனுடைய நோக்கம் எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ படித்து இவ்விதமாக இந்த இடங்களுக்கு கடந்து வந்து ஊழியர்களை செய்யக்கூடிய போதகரை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவருடைய மன விருப்பத்தினால் இங்க வரவில்லை. சென்னையில பல இடங்களில் அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அங்க கோவில் பகுதியில் ஊழியம் செஞ்சிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு இந்த இடத்தை குறித்து, இந்த இடத்தெல்லாம் கடந்த பல ஆண்டுகளாக அவர் ஊழியம் செய்ய முடியாகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுடைய ஊழியரை நியமித்திருக்கிறார். அதனால இந்த காரியம் இதோட இல்லை. வரக்கூடிய நாட்கள்ல இது ஒரு பெரிய ஹைவே சாப்பிள்னு சொன்ன மாதிரி இந்த ஹைவேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாப்பிளாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க சுத்தமாக இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய வாசித்த வசனத்துக்கு நாம் திரும்பலாம். அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்க ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பாகவே தம்முடைய திட்டத்தை யாக்கோபுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல அங்கே ரெபெக்கா அவள் 2 பிள்ளை செல்வங்களை வயிற்றுல சுமந்திருக்கிறார். 2 பிள்ளைகள் சொல்லும்போது ஆண்டவர் தெளிவாய் அவரிடத்துல அவருடைய பிள்ளைகளை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். இளையவன் பெரியவனாய் இருப்பான்,
இளையவனை மூத்தவன் சேவிப்பான். 2 பேரும் பெரிய ஜாதியா இருப்பார்கள், அதில் இளையவன் பலத்திருப்பான் என்று சொல்லி தாயின் மூலமாய் யாக்கோபு எப்பேற்பட்டவனாய் இருப்பான், கர்த்தர் அவனை விதமாய் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை அங்கே ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். இங்கே அவன் இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா, ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு தன்னந்தனியாய் ஓட்டாண்டியாய் எதிர்காலத்தை குறித்து பயந்த நிலையில இருக்கிறான். அப்பொழுது ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னதை அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அதை யோசித்து பார்த்துக்கலாம். என்னை பெரிய ஜாதி ஆக்குவீங்களே, எனக்கு காட்டு பெரிய ஆளா இருப்பேன்னு சொல்லி சொன்னீங்களே, ஆனா ஆண்டவர் எனக்கு ஓட்டாண்டியா இருக்கிறேன், இதுதானே அவருடைய வாக்கு தத்துவம், நீங்க சொன்னது நிறைவேறாம போயிடுவோம்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்துல அவன் இருந்திருக்கலாம். அவனுடைய தாய்க்கு ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, அவன் தகப்பன் மூலமாய் இவ்விதமாய் சொல்கிறார். 27ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்துல அவங்க அப்பா அவளை பையனை இவன் வஞ்சித்து ஏமாற்றி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றானோ, அவங்க அப்பா தீர்க்க தரிசனமா என்ன ஆண்டவர் முன்னுரைத்தாரோ அதை திரும்பமாக வழிமொழிகிறான். வாசிக்கிறேன் 28, 29. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுவையும் கொடுத்து மிகுந்த தானியத்தின் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு எஜமானா இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் முன்வைத்ததை அவன் தகப்பன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லல, குத்துமதிப்பா சொல்லல, தேவன் நிர்ணயித்த காரியத்தை தகப்பனும் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் அது 28ல அங்க 3-4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசே தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு அருளின் ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வார்கள் என்று சொல்லி திரும்பமாக ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொல்கிறார். தேவ பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் கொடுத்த பழைய வாக்குத்தத்தங்களை மறக்கிற ஆண்டவர் கிடையாது. இங்க முதல் முறையா ஓட்டாண்டியா இருக்கிறான். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 28, 13, 14 அப்பதான் அவன் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்துல வெளிப்படுகிறார். 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் முதல் முறையா சொல்லப்பட்ட வசனம் கிடையாது. 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் 17ஆம் அதிகாரத்துல இருக்கிறது, 13ஆம் அதிகாரத்துல இருக்கிறது, 24ஆம் அதிகாரத்துல ஈசாக்குக்கு ஆண்டவர் திரும்ப சொல்றார். அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் சொன்னதை திரும்ப பேர பிள்ளைக்கு சொல்றார். உங்க அப்பா கிட்ட அப்படி சொன்னப்பா, உங்க தாத்தா கிட்ட சொன்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த பழைய வாக்கு தத்துவத்தையும் ஆண்டவர் நினைவு வச்சுட்டு 15ஆம் வசனம் அவனுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றார். நான் உன் கூட இருப்பேன்பா, உன்னை நான் சொன்னதை உங்க நிறைவேற்ற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்படி ஆண்டவர் சொன்ன பின்பு இவன் வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறான். என் வாழ்க்கையில இவ்வளவு சொன்னீங்க ஆண்டவரே, என் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்க, எங்க அப்பா ஆசீர்வதிக்குமா இதை சொன்னாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. 27ஆம் அதிகாரம் 42 45 வசனத்துல வாசித்தீங்கன்னா, குறிப்பா 45 வாசிக்கிறேன். உன் சகோதரன் உன் மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின்பு நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். அவங்க அம்மா சொல்றாங்க, நீ உங்க அண்ணனை ஏமாத்துற, உங்க அண்ணன் கோபமா இருக்கிறான், ஆறாவது கோபம் தணிஞ்சிடும், உங்க அண்ணனோட குணாதிசயம் மாறிடும். அது மாறின உடனே நான் சொல்லுவேன்ப்பா, நீ திரும்ப வாப்பா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுப்பா, நீ பெரிய ஜாதி ஆகுவாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட ஆசை. இது எல்லாத்தையும் யோசித்து படுத்திட்டு இருக்கோம். இந்த நிலையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்வோம் கைவிடும். ஆண்டவர் அவனை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார், கைவிட மாட்டேன் என்று சொல்ல. இதனுடைய அடிப்படையில் அவன் தகப்பனுக்கு சொன்னதினால் அல்ல, தாய்க்கு சொன்னதினால் அல்ல, அவன் தாயின் வார்த்தைகளினால். ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்று உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவுக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய கடந்த காலத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறவங்கள கைவிடாத ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய பிரசன்ட் சிச்சுவேஷனை அறிந்து அதனுடைய அடிப்படையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு சொன்னதை நிறைவேறும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்றார். சொல்லமா இந்த ஆண்டவர் ஜனவரியில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார், சபையாக கொடுத்திருப்பார். இந்த 11 மாசம் நடக்காம இருக்கலாம், இனி எஞ்சி இன்னும் ஒரு 17-18 நாட்கள் இருக்கிறது. இந்த 17 நாட்களில் ஆண்டவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிற ஆண்டவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. காலம் நேரம் மாறலாம். அங்க பாத்தீங்கன்னா, நீ தானியேல் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்கே பாபிலோனிய ராஜா ஆலயத்தின் பணிமுட்டுகளை எடுத்துக்கொண்டு அவன் குடிக்கிறான், கும்மாளம் விடுகிறான், அவன் சந்தோஷமாக இருக்கிறான். இந்த அடிமத்தன வாழ்க்கை தொடர்ந்து நீடிக்குவான்னு சொல்லும்போது ஒரு சன பொழுதுல ஒரு கையிருப்பு தோன்றி எழுதி ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆண்டவர் he can do in a split second.
நமக்கு வேண்டாத பெரிய பிரச்சனையா இருக்கலாம். இங்க யாக்கோபோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், யாக்கோபோட சொந்த தாய் மாமன் பிள்ளைகளை கட்டி கொடுத்தவன் அவன் தன்னுடைய மருமகனுக்கு எதிராக எழும்புறான். ஆனா ஆண்டவர் அவன் தீங்கு செய்ய அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் அவனத்துல ஒரு சொப்பனத்துல தோன்றி சொன்னாரு, நீ நன்மையை தவிர தீமை எதுவும் சொல்லக்கூடாது, நீ எச்சரிக்கையா சொல்லி ஆண்டவர் தாமே தலையிட்டு அந்த லாபானுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவர்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பழைய வாக்கு தத்தங்களாக இருக்கட்டும், இன்றைய நாளில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதுவரை ஆண்டவர் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். இங்க யாக்கோபோட சூழ்நிலை என்ன? ஒரு 4 காரியம். முதலாவதாக பாத்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுது, நான் உன்னோட இருந்து. இப்ப எப்படி இருக்காங்க? ஓட்டாண்டியா இருக்கிறான், தனி மரமா இருக்கிறான். நேத்து வரைக்கும் அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, வேலைக்காரர் இருந்தாங்க, பெரிய ஆஸ்தி, அவங்க தாத்தா பெரிய சீமா, அவங்க அப்பா பெரிய ஒரு நிலப்பிரபு, அவன் வந்து தேசத்துல விதைக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான், ஊரறிய உலகறிய செல்வாக்கா வாழ்ந்தவன் இன்னைக்கு யாருமே இல்லாம ஓட்டாண்டியா இருக்கிறான், தனிமரமா இருக்கிறான். அப்பா ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அவனோட முதல் பிரச்சனை லோன்லினஸ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள் லோன்லி, சுத்தி ஆட்கள் இருந்தாலும் ஆனா நம்மை விசாரிக்க, நம்மை கவனிக்க யாருமே இல்லை. ஆண்டவர் அப்பேற்பட்ட நிலையில கூட நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து. இதுக்கு மேல என்ன வேணும்? வேதத்துல 366 முறை பயப்படாதே, உன் கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 40, 13, 14, 15 நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ யாக்கோபு, நீ சிறு கூட்டம் தான், நீ பூச்சி தான், ஆனா நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு துணை நின்று உன்னை கொண்டு பெரிய காரியங்களை சாதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை தனிமையா இருக்கலாம், யாருமே இல்ல, எங்கேயோ பிறந்த இங்க வந்து நானே நான் இருக்கிறேன், ஆதரவற்று இருக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். எப்ப இருக்கிறேன்? நான் உனக்கு சொன்னது நிறைவேற வரை. யாக்கோபோடு கூட ஆண்டவர் துணையா இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 32ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான் பாருங்க, 32:7, உங்க அப்பா மனைவிமார பார்த்து சொல்றான், உங்க அப்பா என்ன 10 முறை ஏமாத்தான், என் சம்பளத்தை கொடுக்க நான் உண்மையா உழைச்சேன். உங்க அப்பா சொன்ன மாதிரி எனக்கு முதல் பொண்டாட்டி கட்டி கொடுத்தா, 2ஆம் பொண்டாட்டி 7 14 வருஷம் உண்மையா உழைச்சேன். நான் எதையும் பிரதிபலன் எதிர்பார்க்காம நான் பிரயாசப்பட்டேன். ஆனா உங்க அப்பா என்ன 10 முறை ஏமாத்துறார். என் கூட ஆண்டவர் மட்டும் இல்லாட்டினா இன்னைக்கு நான் வஞ்சிக்கப்பட்டு போயிருப்பேன். அப்ப ஆண்டவர் அவனோடு கூட அவனுடைய தனிமையில கூட இருக்கிறவரா இருக்கிறார். சொல்லமா அல்லேலூயா. இரண்டாவதாக உன்னுடைய நிலைமை என்ன? அங்க சொல்ல பாருங்க, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வந்துட்டா இனி எப்படி இருக்க போதோ, எங்க என்ன பிரச்சனை வர போதோ, அண்ணா ஆள் வச்சு அடிச்சு போட்ட போறானோ, பயம், இன்செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் தனிமை, இரண்டாவது இன்செக்யூரிட்டி. நம்மளோட வாழ்க்கையில பல நேரங்கள் இன்செக்யூர், லைஃபே இன்செக்யூர் தான். இன்னைக்கு பேங்கை நம்ப முடியாது, உழைப்பை நம்ப முடியல, கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ரிசல்ட் கிடையல, அதுக்கு பாதி சம்பளமா போகுது, ஆனா வேலை டபுளா போகுது. இன்செக்யூர் சிச்சுவேஷன், இன்செக்யூரிட்டி தான் வாழ்க்கை. உலகம் ஃபுல்லா இன்செக்யூரிட்டி. அரசாங்கத்துக்கு இந்த கொரோனாவுக்கு பதில் கிடையாது, விஞ்ஞானிகளுக்கு பதில் கிடையாது. இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் சொல்லி இன்னும் ட்ரையல் தான், இன்னும் தெளிவாக ஒன்றும் சொல்லவில்லை. இன்னும் காம்ப்ளிகேஷன் எப்படி இருக்க போகிறதோ, அதனுடைய மாற்றங்கள் மாடிஃபிகேஷன் எப்படி இருக்கோ தெரியல. ஏதோ இன்றைக்கு அவைகள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி இன்செக்யூர் சிச்சுவேஷன் ஒருவேளை நீங்களும் நான் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் இன்செக்யூரிட்டியில நான் கூட கேரண்டி கொடுக்குறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் காப்பேன். ஆண்டவர் கேரண்டி கொடுத்துட்டேன். ஆண்டவர் அது மாத்திரம் உனக்கு போய் நீ பத்திரமா தேசத்துக்கு திரும்பி வருவ. புரியுதுங்களா? Probably like the future looks bleak in our lives. Probably we might be in an uncertain situations, and we might see everything as gloomy and dark. Whatever be, God promises that He will be with us. நான் உன் கூட இருக்க போறேன், உன்னை காக்க போறேன். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் நம்மை காப்பது priority because He loves us. நம்மை நேசிக்கிறார். சொந்த குமாரன் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், விலையேற பெற்றவர்கள். ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நட்சத்திரங்களை காட்டிலும் நீங்கள் தான் விசேஷித்தமானவர்கள். நான் மாணவர்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவேன், தேவ தூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை ஓயாமல் ஆராதித்தவர்கள் தான். அவர்கள் விழுந்து போனது போது ஆண்டவர் அவர்களை மீட்டெடுக்க தூதரை அனுப்பவில்லை, தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை. நீங்களும் நானும் சாதாரணமான மனுஷங்க தான். நீங்களும் நான் அற்ப கூட்டம் சிறு பூச்சியை போலதான் இருக்கானா. நாம் விழுந்த போது நம்மை மீட்டெடுக்க தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார், தூதரை அனுப்பல.
ராஜாவை அனுப்பல, தத்துவத்தை அனுப்பல, கொள்கையை அனுப்பல, கோட்பாடு அனுப்பல, சடங்கு அனுப்பல, சொந்த குமாரனை தியாக பலியாக கொடுத்து நம்ம மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்க போறேன். 2020 முடிச்சு 2021 போகும்போது இந்த காரியத்தோடு ஆண்டவர் என் கூட இருக்கணும். ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை காப்பேன். எங்க காப்பேன்? நீ போகிற இடமெல்லாம் செய்யக்கூடிய காரியத்தினால ஆண்டவர் காக்கிறவரா இருக்கிறார். நேரம் நமக்கு ஏற்கனவே எத்தனை 7:30 சார் ஏற்கனவே ஆனதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். நிறைய காரியங்கள் உங்களோடு கூட சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அடுத்த முறை கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது சொல்கிறேன். மூன்றாவதாக அவனுடைய லைஃப்ல என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அன்சர்டனிட்டி, ஃபர்ஸ்ட் லோன்லினஸ், செகண்ட் இன்செக்யூரிட்டி, மூன்றாவது அன்சர்டனிட்டி. எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே அதுதான் பெரிய கேள்வி. எதிர்காலம் எப்படி இருக்கு? செய்யக்கூடிய முயற்சிகள் பலனளிக்குமா, வாய்க்குமா, எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நன்மையாய் மாறுமா தெரியல. எல்லாரோட லைஃப்லயும் அன்சர்டனிட்டி. இந்த உலகமே இந்த அன்சர்டனை பார்த்து பயந்துருக்கான ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் சொன்னாரு, இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இப்ப நீ ஓட்டாண்டியா இருக்க, நீ ஒண்ணுமில்லாத ஆளா இருக்கிற, ஆனா திரும்ப நீ வருவ. எப்படி வருவ? நான் உன் கூட இருந்து உன்னை காத்து உன்னை திரும்ப கொண்டு வருவேன். தேவன் யாக்கோபை கொண்டு வந்தவராய் இருக்கிறார். புரியுதுங்களா? தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில காரில் போன்ற சூழ்நிலை, பக்தர் அழகாசன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்குது. ஜீவனுள்ள தேசத்துல ஆண்டவரை கொண்டு வருவார். இந்த 8-9 மாசம் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எல்லாரோட லைஃபும் கேள்விக்குறியானது. யாரும் விதிவிலக்கல. ஊழியர்களாக நாங்களும் உட்பட எல்லாருடைய லைஃபும் விதிவிலக்கானது. சபைகள் நடத்த முடியவில்லை, ஊழியர்கள் செய்ய முடியவில்லை, விசுவாசிகள் உற்சாகத்தில் எல்லாருக்கும் கேள்வி இருந்துச்சு. ஆனால் அவைகள் மத்தியில் கர்த்தர் பாதை உண்டாக்குகிறவர். சொல்லமா, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், பண்ணிக்கணும் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஒரு யாராவது சத்தத்தை பத்தி வாசிங்க. ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து வாக்குத்தத்தமான தேசத்துக்கு கொண்டு போறார். அதுக்கு ஆல்டர்னேட் ரூட் இருந்துச்சு, ஷார்ட் கட் இருந்துச்சு. ஆனா தேவ சித்தத்தின் அடிப்படையில் அவங்க போறாங்க. போனா சிவந்த சமுத்திரம் வரும். என்ன சாமி உங்க கண்ணு இல்லையா? நீங்க தானே கூட்டு போறீங்க, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஈஸியா போகக்கூடிய பாதை விட்டு ஏன் இந்த கடினமான பாதை அவங்க கேட்டிருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில நேரம் இந்த மாதிரி முட்டுச்சந்து மாதிரி சூழ்நிலை வரும். சிவந்த சமுத்திரம் முன்னாடி, சிவந்த சமுத்திரம் பின்னாடி, பார்வோனின் சேர்ந்து வலது பக்கம் போகபடி இடது பக்கம் போகபடி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன் ஆண்டவர் அதுபடியாக அனுமதிக்கிறார் என்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த சிவந்த சமுத்திரத்திலே போறதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு, இது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ல 2-3 வசனங்களை வாசிங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இரண்டாவதாக இது எதுக்கு இருக்குன்னா, வாசிங்க 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யாத்திரா 14:4. எந்த தண்ணியில என் பிள்ளை நீ அழிக்கணும்னு நினைச்சியோ, திட்டம் போட்டு தண்ணியை வச்சு பிறக்கக்கூடிய ஆண்குள்ளெல்லாம் அழிச்சு வாரிசில்லாதபடி பண்ணி நிர்மலமாக்கணும்னு நினைச்சோம், அந்த தண்ணியில உனக்கு முடிவு கட்டணும்னு நினைக்கிற தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் வரும். ஆனா நமக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் செயல்படுவார். புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு சொன்னதை செய்யறதுக்கும் ஆண்டவர் தீவிரிக்கிறார். யாக்கோபோட லைஃப் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கை கிடையாது. அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய ஏமாற்றுதலே நம்பி இருக்கான். அவன் பேரே ஏமாத்த, வஞ்சகன், ட்ரைட்டர். அவன் பொய் சொல்றான், அதில் தேடினாள். அப்பாவை ஏமாத்தோம், அம்மாவை ஏமாத்தோம், அண்ணனை ஏமாத்தோம், எல்லாரையும் ஏமாத்தோம். வெரி ஸ்கில்ட். அப்படி ஏமாத்துறோம். அவன் வாழ்க்கையில ஆஸ்தி வசதி வாய்ப்புகள் எல்லாம் போச்சா? ஓட்டாண்டியா போனவன் 2 பரிவாரம் இருக்கு, 2 பொண்டாட்டி, 2 மறுமணியாட்டி, ஏகப்பட்ட பிள்ளைகள், ஏகப்பட்ட ஆடு மாடுகள். பொய் சொன்னதுனால, வஞ்சித்ததுனால வாழ்க்கையில நஷ்டம் கிடையாது. எல்லாவற்றையும், ஆனா எல்லாவற்றுமே என்னைக்கு என்ன விட்டு போயிடுச்சுன்னு பயம் இருக்கு. அண்ணன் வரான்னு கேட்டோட பதவதைக்கிறான்.
2 பகுதியை பிரிச்சுட்டு எப்படியாவது ஒண்ணா வச்சாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கும் பொழுது வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா அந்த நிச்சயமற்ற ஒரு நிலைமை இருக்கும், அந்த அன்சர்டனிட்டி இருக்கும். இங்க தேவ பிள்ளைகள் அன்சர்டன் வழியா வந்தாலும் ஆண்டவர் அந்த சிவந்த சமுத்திரத்துல அவர்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகளை உண்டாக்குவார். புரியுதுங்களா? ஒருவேளை நீங்களும் நான் இன்னைக்கு முட்டுச்சந்து போன்ற ஒரு அனுபவம் இருக்கலாம், சிவந்த சமுத்திரம் போன்ற அனுபவம். ஆனா சொல்றாரு, இது வழியா நான் உன்னை கூட்டு போவேன்பா, உன்னை காப்பம்பா, திரும்ப வர பண்ணுவேன், திரும்ப வர பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவு நம்ம கைவிட மாட்டோம். நீங்களும் நானும் நம்முடைய ஒருவேளை தனிப்பட்ட என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தா நமக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்ல, நான் சொன்னதை நான் செய்வேன். நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் சொன்னதை செய்ய வேண்டிய இருக்க நம்ம என்ன செய்ய? வாசிங்க 35:1. ஆதியாகமம் 35:1 வாசிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரை நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்று. ஆண்டவரோட வாழ்க்கையில அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? பழைய நிலைமைக்கு வரணும், பெத்தேலின் அனுபவத்திற்கு வரணும், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் வர வேண்டும். இங்க 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, யாக்கோபு எதைகளை அவருடைய மனைவி பின்பற்றின தெய்வங்களை, சொரூபங்களை, விக்கிரகங்களை எல்லாவற்றையும் எடுத்து கருவாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். புதைத்து போட்டு அதற்கு முன்பாக ஆண்டவரத்துல வந்து அங்கே பலிபீடம் கட்டி ஆண்டவரை சோத்தரிக்கிறதை தொழுது கொள்கிறதை பாருங்க. புரியுதுங்களா? ஆண்டவரோட வாழ்க்கையில செய்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கலாம். நீங்களும் நானும் ஆவியில் கொண்டு அன்பை விட்டுடக்கூடாது. ஆண்டவர் மீது திருச்செவி வைக்கக்கூடிய திருமந்திர குற்றச்சாட்டு ஆதியில, புரியுதுங்களா? மொமெண்ட்ரி ப்ளீசிங் அல்ல, கண்டினியூஸ் சஸ்டைன்டு growth, சீரான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆதியில ஏற்பட்ட அன்பை விட்டுவிடக் கூடாது. ஆதியில் ஆண்டவர் நமக்கு நடத்தின காரியங்களை மறந்துவிடக் கூடாது. ஆதி அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபு சொல்றாரு, நீ பலிபீடம் கட்டுறனே, நீ பலிபீடம் கட்டுப்பா. நீ பலிபீடம் சும்மா கட்டாத, உன்னை சுத்திகரித்துக் கொண்டு, உனக்கு உண்டானவர்களை சுத்திகரித்துக் கொண்டு, நீ ஆதியில் இருந்த அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக கடந்து வந்து நீ இவைகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். வருஷம் முடிவில் வந்திருக்கும். ஜனவரி துவக்கும் வேதத்தை வாசித்தோம், ஜெபித்தோம், ஊழியர்களை செய்தோம். கால போக்கில் போது அந்த ஆர்வம் குன்றி போனது. பழக பழக பாடும் புளிக்கும் சொல்லுவாங்க. கம்ப்ளசன்சி, இவர் தானே தெரியும், எங்க ஆண்டவர் தானே தெரியும். 6 நாளுக்கு அப்புறம் 6வது நாள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டால் 7வது நாள் சரியாகலாம், மனம் பொருந்தினான்னு சொல்லி அப்பேற்பட்ட காரியம் அல்ல, சுணக்கம் அல்ல. தேவ பயம் அதிகரிக்க வேண்டும். 2 தீமோத்தேயுல சொல்றார், கடைசி நாட்களில தேவ பக்தியின் வேஷம். இன்னைக்கு நம்முடைய நாட்களில் வேஷமா பயமா? ஆண்டவர் தம்முடைய மகத்துவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார், தம்முடைய வார்த்தையை விட்டுக் கொடுக்க மாட்டார். தேவ பிள்ளைகள் நீங்கள் நானும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். Seek ye first the kingdom of God, தேவ ராஜ்யத்தை முதன்மைப்படுத்தணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த அறிவு பெருகிருச்சு, தியாலஜி படிச்சுட்டேன், ஊழியம் செஞ்சுட்டேன், பாட்டு பாடுறேன், வசனம் தெரியல அப்படின்னா ஆதியில இருந்து அந்த பயம் அதிகரித்து கொண்டே இருக்கணும். இன்னும் ஆண்டவரை குறித்த பயம் அதிகரித்து தான் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய. யாக்கோபு சொல்றாரு, நீ பெத்தேலுக்கு போப்பா அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவதாக அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நம்ம வாசித்த 28ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல இருக்கிறது. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவனின் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கலாம். இந்த வருஷ துவக்கத்துல என்ன பொருத்தனை பண்ணீங்களோ தெரியும். தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியர்களை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொருத்தனை பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அதை நிறைவேற்றிருக்கீங்களா? ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன், ஊழியர்களை நான் செய்வேன், ஜெபிப்பேன், உபாசத்து ஜெபத்தில் கலந்து கொள்வேன், போதோடு கூட இணைந்து தோளோடு கூட தோல் கொடுத்து நான் ஊழியர்களை செய்ய சொல்லி 6 நாட்கள் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டு முடியும் போது எப்படி இருக்கிறீங்க? அருமையாக உங்களுடைய போதைகள் அடுத்த வருடத்துக்கான ஆயத்த ஜெபங்களை, உபாச ஜெபங்களை ஏற்படுத்தி தேசத்திற்காக, சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபித்து வருகிறார். இந்த ஜெபங்களை பங்கெடுத்துக்கணும். ஆன்லைன் வழியாகவும் நீங்க கலந்து கொள்ளலாம்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். புரியுதுங்களா? மற்றவர்களுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ஆனால் ஊழியத்திற்கு ஜெபத்துக்கு அடுத்த கருத்துல சுணக்கம் இருக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும், காப்பாற்றணும், அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனா நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி
நாம் ஏற்கனவே 2 வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். தேவனுடைய திட்டத்தை நிக்கதோமை போல ஆண்டோட அற்புதத்தை பார்த்து ஆண்டவரத்துல வந்திருக்கிறோமா? ஆண்டவரத்துல மேலான காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் நானும் நம்முடைய அறிவு நம்முடைய பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நம்முடைய அனுபவமாக அது மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். ஏட்டறிவு கரிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல ஆண்டவரை குறித்து இட்ஸ் நாட் யுவர் நாலேஜ் அபவுட் காட், who God is, அதே அறிவு அல்ல. அந்த ஆண்டவரை நீங்கள் சொந்த தனிப்பட்ட விதத்தில் ஏற்றுக்கொண்டீங்களா? அறிந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்ன பிரமாணத்தின்படியாக நடக்கிறீர்களா? தேவன் நம்மிடத்தில் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆம் என்றும் ஆமென் என்றும். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்பவில்லை. ஆண்டவருடைய promises எல்லாம் it is always conditional. All of God's promises are conditional. All of God's promises require something from us. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன காரியங்களை நிறைவேற்ற நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே நடக்காது. தேவன் நம்முடைய பிரமாணத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் நாம் ஏற்படுத்தின கட்டளையை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உபாகமம் 30 பார்த்தீங்கன்னா அந்த 2 வசனத்துல இந்த கட்டளையின்படி நீ செய்யும் பொழுது பின்வரும் ஆசீர்வாதம் உனக்குரியதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:7-8 வசனத்துல அப்பொழுது எல்லா மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களின் சிந்தையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். எப்பொழுது? அப்பொழுது. அதற்கு முன்பாக நாம் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது.